நீ தான் பார்த்துக்கணும். உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? சத்தியவதியின் பெற்றோர்களிடம் பெண் பார்க்க வந்த தாமு கேட்டபோது அவர்களுக்கு தலைகால் புரியவில்லை. அதுக்கென்ன பேசுங்க. சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள் சத்யாவின் பெற்றோர். தாமுவும் சத்யாவும் வீட்டுக்கு பின்புறம் இருந்த கொய்யா மரத்தடியில் நின்றார்கள். சத்யா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எங்க வீட்டுல நான் ஒரே பையன். கல்யாணம் ஆகி வந்ததும் எங்க அம்மா அப்பாவை நீங்க தான் பார்த்துக்கணும். அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்றேன். சத்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுனா ஒரு வேலைக்காரியா தானே பார்க்கணும். இவன் எதுக்கு இங்க பொண்ணு பார்க்க வந்து இருக்கான்? நான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் தனக்காக பண்ணினது போல இருக்கக்கூடாது. எப்படி சீன் போடுகிறான் இவன்? நானும் எங்க வீட்டுல ஒரே பொண்ணு தானே. இதே மாதிரி நான் பேச முடியுமா? முடியாது. ஏன்னா நான் பொண்ணாச்சு. நம்ம சொசைட்டில ஆண்களுக்கு ஒரு ரோலும் பெண்களுக்கு ஒரு ரோலும் தானே இருக்குது. என்ன பண்ண? மனசுக்குள்ளேயே பொசுங்கினாள் சத்யா. இவங்கிட்ட என்னத்த பேச என்று எண்ணியவாறு வீட்டுக்குள் பார்த்தாள். அம்மாவும் அப்பாவும் ஏக சந்தோஷத்தில் இருப்பது தெரிந்தது. இந்த இடம் முடிந்துவிட்டாற் போல் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்க அவளுக்கு விருப்பமில்லை. சரி என்பது போல் தலையாட்டினாள். நிறைய பெண்கள் இப்படித்தான். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட பெற்றோருக்காக திருமணத்திற்கு சம்மதிக்கிறார்கள். அப்படித்தான் சத்யாவும் சம்மதித்தாள். எனக்கு இது போதுங்க, இது போதும். மேற்கொண்டு கல்யாண வேலைகளை பார்க்க வேண்டியதுதான், சந்தோஷமாக சொன்னான் தாமு. திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்தாள் சத்யா. மாமனார் கோபாலும் மாமியார் ஜெயந்தியும் ரொம்ப இயல்பாக இருந்தார்கள். பெரும்பாலும் புது மருமகள் வீட்டுக்கு வந்ததும் தங்களை ஏதோ ஆதர்ச தம்பதிகள் போல காட்டிக்கொள்ள நினைக்கும் மாமனார் மாமியார் மத்தியில் அவர்கள் வித்தியாசமாக தெரிந்தார்கள். அதனாலேயே சத்யாவுக்கு அவர்கள் மீது ரொம்ப மரியாதை ஏற்பட்டது. கோபால் பெரும்பாலும் எதையாவது எழுதி கொண்டே இருந்தார். ஜெயந்திக்கு கைவேலைப்பாடு செய்வதில் மிகவும் விருப்பம். அவர் பெயிண்டிங் பண்ணுவதும் அல்லது கூடை பின்னுவதுமாக இருந்தார். தாமு அவன் அம்மா அப்பாவுடன் பேசி சத்யா பார்க்கவில்லை. எப்போதும் அறையிலேயே ஒதுங்கி கிடந்தான். வீட்டு வேலை செய்ய ஒரு வேலைக்காரமாயிருந்தார். சமையல், வீட்டை பெருக்குவது, துணி துவைப்பது என்று சகல வேலைகளையும் அவரே செய்தார். ஜெயந்தி குளிர்காலத்தில் தான் மிகவும் கஷ்டப்பட்டார். அவருக்கு குளிர் ஒத்துக்கொள்ளவில்லை. மூச்சு விட சிரமப்பட்டார். மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் நார்மலாக இருந்தார். ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது அங்கு சத்யாவுக்கு வேலை என்று பெரிதாக எதுவும் இல்லை. சாப்பிடும் நேரங்களில் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடவில்லை. அவரவருக்கு தோன்றிய நேரத்தில் சாப்பிட்டார்கள். தோன்றிய இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். மாமனாருக்கு மாமியார் பரிமாறினார். மாமியார் அவரே தனியாக அமர்ந்து சாப்பிட்டார். தாமுவுக்கு அவன் அப்பாவோ அல்லது அம்மாவாதான் பரிமாறினார்கள். அவனாக ஒரு நாளும் எடுத்து போட்டு சாப்பிடவில்லை. இப்படி தன் சாப்பாட்டை கூட தானே எடுத்து போட்டு சாப்பிடாதவன் தான் அன்று ஏதோ பெற்றோர் மேல் உயிரையே வைத்திருப்பது போல பேசினானா? நினைக்கும் போதே சத்யாவுக்கு கசப்பாக இருந்தது. சத்யா வந்த பின் நிலைமை மாறிவிட்டது. சத்யா மாமனார் சாப்பிடும் நேரத்தில் அவருக்கு பரிமாறினாள். அதே போல மாமியாருக்கும் பரிமாறினாள். தாமுக்கு பரிமாறிவிட்டு கடைசியில் தான் அவள் சாப்பிட்டாள். இது அவளுக்கே கொஞ்சம் வினோதமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் தாமு அவன் அறையிலேயே சாப்பிட அமர்ந்தான். அதே சமயத்தில் மாமியார் அவருடைய அறையிலிருந்து சத்யாவை அழைக்க சத்யா அங்கு சென்றாள். அது அவனுக்கு பிடிக்கவில்லை. நீ என்ன கவனிக்காங்க எங்க அம்மாவை கவனிக்க போயிட்ட என்று அவனு கோபப்பட, அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்க தான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு. அவங்கள தானே முதல்ல கவனிக்கணும், அதனாலதான் போனேன். அசால்ட்டாக அவள் பதில் சொல்ல தாமுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. பெண்களின் வாழ்க்கையில் பெரும் பகுதியை வீட்டு வேலைகள் தான் விழுங்கி விடுகின்றன. இங்கு வீட்டு வேலை எதுவும் இல்லாததால் சத்யாவுக்கு நிறைய நேரம் கிடைத்தது. அந்த சமயங்களில் அவள் மாமியார் அறைக்கு சென்றாள். அவர் கூடை பின்னுவதை பார்த்து அவளுக்கும் ஆசை வந்தது. அதை மாமியாரிடம் சொல்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மிகவும் ஆர்வமாக கற்றுக் கொடுத்தார். சத்யா அவர் பண்ணின பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு என்று சொன்னபோது அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை.
ஏனென்றால் அது நாள் வரையில் அந்த வீட்டில் அவரை யாருமே ஒரு வார்த்தை கூட பாராட்டியது கிடையாது. கணவரும் சரி மகனும் சரி ஏதோ பண்ணுகிறார் என்று அமைதியாக பார்த்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த பெண் தன்னை பாராட்டுகிறாளே என்று அவள் மீது அவருக்கு தனி பாசமே வந்து விட்டது. பெண்களிடம் சின்ன சின்ன பாராட்டு வார்த்தைகள் சொன்னாலே போதும், அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அதை கூட சொல்ல இங்கே யாரும் நினைப்பதில்லை, நேரமும் இல்லை. மாமியாரும் மருமகளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடைக்கு சென்று கலர் கலராக வயர் வாங்கினார்கள். சில சமயங்களில் வீட்டுக்கு அருகிலேயே இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு ஒன்றாக சென்றார்கள். அங்கே விளக்கேற்றிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு வருவது இருவருக்குமே மிகுந்த மனநிறைவை கொடுத்தது. அந்த மனநிறைவு அவர்களது பந்தத்தை இன்னும் ஆழமாக்கியது, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கியது. மாமனாருக்குத்தான் மிகுந்த ஆச்சரியம். பொதுவாக மாமியார் மருமகள் என்றால் குழாயடி சண்டையாகத்தான் என்று எண்ணியிருந்தவருக்கு இங்கே இவர்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்தை அளித்தது. அதைவிட அவருக்கு சிறிது ஏமாற்றத்தை தந்தது என்று கூட சொல்லலாம். இப்போது ஜெயந்தி எதற்குமே அவரை எதிர்பார்ப்பதில்லை. எங்கு சென்றாலும் மருமகளையே அழைத்துச் சென்று விடுகிறார். தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையோ என்ற சந்தேகம் கூட அவருக்கு எழுந்தது. இதற்கு முன் ஜெயந்தி கோவிலுக்கு அழைத்தபோது அவர் சென்றதே இல்லை. ஒருவேளை தான் சென்றிருந்தால் இந்நேரம் தன்னைத்தானே கோவிலுக்கு அழைத்து போயிருப்பாள். தப்பு பண்ணிவிட்டோமோ என்ற நினைப்பு வந்தது. அந்த நினைப்பு அவரை ரொம்ப இம்சித்தது. இது எதையும் அறியாத ஜெயந்தி ஒரு வெள்ளிக்கிழமை மருமகளுடன் தொலைவில் இருந்த அம்மன் கோவிலுக்கு செல்ல பிளான் பண்ணினார். சரியாக 6 மணிக்கு இருவரும் கோவிலுக்கு கிளம்பிய போது தாமுவிடமிருந்து சத்யாவுக்கு ஃபோன் வந்தது. அது ஜெயந்திக்கு தெரியாது. ரெடியாயிரு சத்யா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போகலாம். சத்யாவுக்கு என்ன பதில் சொல்லவென்றே தெரியவில்லை. என் மாமியாரும் ரெடியாகிவிட்டார். இப்போது பார்த்து இவன் ஃபோன் பண்ணிக்கிறானே, என்ன செய்ய? என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பிடு சரியா? இல்லைங்க, நானும் அத்தையும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். சினிமாவுக்கு இன்னொரு நாள் போகலாம். தயங்கி தயங்கி அவள் சொல்ல கோபத்துடன் ஃபோனை கட் பண்ணினான் தாமு. அன்று இரவு இருவருக்கும் தங்கள் அறையில் வைத்து அப்படி ஒரு வாக்குவாதம். நான் சொல்ற எதையுமே நீ காதில் போட்டுக்க மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கு எதையாவது செஞ்சுட்டு இருக்க. என்ன மரியாதை இருக்கு உனக்கு புருஷன் மேல? ஆக்ரோஷத்துடன் தாமு கத்த, நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா நான் அத்தை கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் அத்தை கிளம்புனப்புறம் சொன்னான், என்னால் என்ன பண்ண முடியும்? நான் அத்தையை கவனிக்கிறது தானே முக்கியம். அதை தானே நீங்களும் விரும்புவீங்க. சத்யாவின் பதில் அவனுக்கு இன்னும் ஆத்திரத்தை கிளப்பியது. அப்புறம் இன்னொரு நாள் சினிமாவுக்கு போயிட்டு வந்தார்கள். அன்று கிளம்புவதற்குள் தாமப்படுத்திய பாட்டை சத்யாவால் ஆயுசுக்கும் மறக்க முடியாது. சாயம் போன ஒரு சுடிதாரை எடுத்து இதை போட்டு வா என்றான். தலைக்கு பூ வைக்காதே என்றான். தலையில் நன்றாக ஆயில் தேய்த்து படிய சீவு என்றான். அவளால் முடியவில்லை. இதுவே அத்தையுடன் போகும்போது அவ்வளவு ஃப்ரீடம் அவளுக்கு இருந்தது. அவள் நினைத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ளலாம், நினைத்த மாதிரி தலைமாறி கொள்ளலாம். அதுவும் பூ வைப்பதென்றால் அத்தைக்கு மிகவும் பிடிக்கும். அவரே நிறைய பூ வாங்கி கொடுப்பார். அதை தலையில் வைத்து கொண்டு வெளியே செல்லும்போது அப்படியே மனசு ஜில் என்று இருக்கும். அவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்தான் தாமு. அவனுடன் வெளியே ஏன் தான் போகிறோமோ என்றாகிவிட்டது சத்யாவுக்கு. நம் சமூகத்தில் பொதுவான ஒரு எண்ணம் உண்டு, ஒரு பெண்ணுக்கு கணவனுடன் வெளியே செல்வதற்குத்தான் மிகவும் பிடிக்கும் என்று. உண்மையில் யாருடன் சென்றால் அவள் அவளாக இருக்க முடியுமோ அவர்களுடன் செல்லத்தான் எந்த பெண்ணும் விரும்புவாள். அது அப்பாவோ அம்மாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ மாமியாரோ யார் என்பது கணக்கில்லை. அவள் அவளாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இப்படியாக சத்யா ஒவ்வொரு நிகழ்விலும் மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ரொம்பவே நொந்து போனான் தாமு. எப்போது பார்த்தாலும் நீங்க தானே உங்க அம்மா அப்பாவுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னீங்க என்று அவள் திரும்ப திரும்ப சொல்லியது அவனது எரிச்சலை அதிகப்படுத்தியது. இப்படித்தான் சில ஆண்கள் தாங்கள் மிகவும் பொறுப்பானவர்கள், அன்பானவர்கள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக சில வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள். பிறகு அந்த வார்த்தையிலேயே அவர்கள் சிக்கி சிதறி போகிறார்கள். பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள். அவர்களை வார்த்தைகள் எளிதில் காயப்படுத்திவிடும். அப்படி காயப்பட்ட பெண்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை திருப்பி கொடுத்து விடுவார்கள்.
இது நிறைய ஆண்களுக்கு புரிவதில்லை.